மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். உங்க பேர் சார்? ராஜேஷ். ராஜேஷ் 16 வயசுலேருந்து இருக்காங்க. உத்திராபதி திருக்கடையூர், அமிர்தலிங்கம் திருக்கடையூர். அவங்க கூட ஒரு 20 வருஷம் 16 வருஷம் அவங்க கூட இருந்தேன். தனியா இப்போ ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய அனுபவம் அவங்க கூட இருந்ததுதான் 16 வருடம். அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இன்னைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். திரும்ப அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் இருப்பேன். இப்போ நம்ம ஒரு 25 வருடங்களா 15 வயசுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு வந்து வயசு 42 வயசு ஆகுது. 15 வயசுல இருந்து சிற்ப வேலை தான். கோபுரம் கட்டுறது, சிமெண்ட் வேலை, அதாவது சிற்ப வேலையிலேயே சுதை சிற்பங்கள் அனைத்து வேலையும் பஞ்சவர்ணம் வரைக்கும் ஃபுல்லா செய்யறோம். கல் வேலையும் செய்யறோம், ஆளுங்களை வச்சு செய்வோம். நமக்கு சொந்தமா தெரிஞ்ச தொழில் சிமெண்ட் வேலையை கட்டுறது, கட்டு வேலை, மட்ட வேலை, கொத்து, நயந்தீர்வை, சுதை சிற்பங்கள், பஞ்சவர்ணங்கள் எல்லாமே தனியாவே செய்யறதுக்கான அனைத்தையும் கத்துக்கொண்டோம். கல் வேலைக்கு ஆளுங்களை வச்சு பண்ணி கொடுப்போம். பொழுது ஊரையே திருப்திப்படுத்தணும். ஊர்ல உள்ள அனைத்து பேர் கேட்கறதுக்கும் பதில் சொல்லணும். எல்லாருக்கும் உரிமை உண்டு. புரியாம இருக்கும், எல்லாரையும் புரிய வச்சு எல்லாரும் கேட்கறதுக்கும் பதில் சொல்லி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டு அவங்க எதிர்பார்க்கற மாதிரி செஞ்சும் கொடுக்கணும். வீடுனா ஒருத்தரோட வீட்டோட உரிமையாளர் மட்டும், கோயில்னா அந்த ஊர்ல உள்ள அனைத்து பேருக்கும் சொல்லணும். எல்லாரையும் அனுசரிச்சுதான் போய் ஆகணும். புதுசா கட்டுற கோயில், பழைய கோயில புதுப்பிச்சாலும் ஊர்ல உள்ள அவங்க கேட்கற மாதிரி நம்ம திருப்தியா செஞ்சு கொடுக்கணும். அவங்களும் நமக்கு திருப்தியா செஞ்சு. நம்ம தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், நாங்க இப்ப சொந்த ஊர் அரியலூர் மாவட்டம். இங்கேயும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 கோயில் வரைக்கும் பண்ணிருக்கோம். மொத்தமா இப்ப என்னோட தனிப்பட்ட முறையில எங்களுடைய ரிலேட்டிவ் இல்லாம பண்ணதே ஒரு 75 கோயில் பண்ணிருக்கான். பிரசித்தி பெற்ற ஆலயம்னா எங்களுடைய ரிலேட்டிவோட பண்ணது குளமங்கலம் பெருங்காரமேண்டு ஐயனார் கோயில். அங்கதான் நம்ம ஸ்டார்டிங்ல வேலை ஆரம்பிச்சோம். அது சித்தப்பாவோட உத்திராபதியோட வேலை, அதுதான் பிரசித்தி பெற்ற வேலை. அதுக்கப்புறம் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பக்கம் தான் நிறைய வேலை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சொந்த மாவட்டத்துல ஒரு 50 கோயில் வரைக்கும் பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்ல கோயில் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிச்சனூர்ல முதல் முறையா ஒரு சிவாலயம் அமைச்சிருக்கோம், புதுசாவே அமைச்சிருக்கோம். சிவாலயம்னா இந்த ஊர்ல ரொம்ப ஒரு 40 குடும்பம் மட்டும் சேர்ந்து கட்டின கோயில். அவங்களுடைய தீவிர முயற்சியால ரொம்ப இந்த ஊர்காரங்க, பிச்சனூருக்கு அரியலூர் மாவட்டம் பிச்சனூர், ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்தாங்க. அவங்களே ஒரு 40 பேர் சேர்ந்து ஒரு சிவாலயம் அமைக்கிறதுக்கு முழு மூச்சா செஞ்சு கொடுத்தாங்க. அதனால நம்மளும் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்துல ஒரு 8 மாதத்துல ஒரு 2 நிலை கோபுரம், ஒரு அர்த்த மண்டபத்தோட சிவாலயம் புதுசா அமைச்சிருக்கோம். 8 மாதத்துல அமைச்சு கொடுத்தோம். ஊருக்காரங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, முதலீடு பண்ணாங்க, எல்லாரும் நன்கொடை கொடுத்து செஞ்சுக்கிட்டாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயில், அக்னி வீரனார் கோயில், குப்பாட்டி அம்மன், பாப்பாத்தி அம்மன், பாட்டனார், வீரமுடிச்சாயி, பாப்பாத்தி அம்மன், சப்த கன்னிகள் எல்லாமே சிறப்பாக கும்பாபிஷேகம் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு ஒரு 8 மாதத்துல எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தோம். என் கூட ஒரு 10 பேர் 10-12 பேர் வரைக்கும் இருக்காங்க. ரெகுலரா ஒரு 10 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கத்துக்கிட்டு போனதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நாங்க ஒரு டீமா தான் கத்துக்கிட்டோம். நம்ம குருநாதர்கிட்ட அவங்க எல்லாருமே தனியா பிரிஞ்சு என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது ஒரு 10-15 பேர் கத்துக்கிட்டு தனியாவே போய் செய்யறாங்க. நம்ம ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்க, எதிர்காலம் இருக்கு. நமக்கு ஒரு மன திருப்தியும் இருக்கு. நம்ம செய்யற வேலையே வந்து கடவுளுக்காக. நமக்கு ஒரு எல்லாம் கடவுள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட நம்ம கடவுளுக்கே தொண்டு செய்யற ஒரு வேலை. அதனால நல்ல முறையில பிரச்சனை இல்லாம செஞ்சுட்டு இருக்கலாம். கடவுளுக்கு எல்லாரும் போய் நல்லா இருக்கையோட நம்ம வேலையை செஞ்சு கடவுள் நமக்கு நல்லா வைப்பாரு அப்படிங்கிறதுனால ஒரு மன திருப்தியா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். வித்தியாசங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லா படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்கள விட நாங்க வந்து டைரக்டா இப்போ நான் வந்து எல்லாமே எனக்கு நானே செய்வேன். கீழே பேஸ்மட்டம் கட்டு வேலை, அரளை கட்டு வேலையில இருந்து செங்கல் கட்டு வேலை, மட்டப்பூச்சி வேலை, நயன்தீர்வு வேலை, சுதை சிற்பங்கள், பஞ்சவர்ணங்கள் எல்லா வேலையும் நம்ம ஊரியமா கத்துக்கிட்டோம். படிக்கல, என்னோட படிப்பு 10ஆவதுல இருந்து இந்த வேலை பாக்குறோம். அனுபவ கல்வி தாங்க.
ஆனா அவங்க வந்து சிற்ப வேலைன்னா சிற்ப வேலை தான் பார்ப்பாங்க, கட்டு வேலை பார்க்க மாட்டாங்க, ஹார்ட் ஒர்க்கு பண்ண மாட்டாங்க வெயில்ல. அவங்க ஆளுங்களை வச்சு பண்ணும்போது அவங்களுடைய பட்ஜெட் கொஞ்சம் கூட போகும். நம்ம டைரக்டா நம்மளே செய்யும்போது நம்ம கொஞ்சம் கம்மியா பண்ணி கொடுப்போம். எங்களை விட அவங்க வேலைகள் கொஞ்சம் அதிகமா செய்யற மாதிரி இருக்கும், நாங்களும் அதே அளவுக்கு செஞ்சு கொடுக்குறோம். செங்கல் வந்து இப்போ கருங்கல்ல செய்யறதுக்கு ஆளுங்கள் கொஞ்சம் கம்மி, சிமெண்ட்லயும் கம்மி தான். இது கொஞ்சம் தொகை கொஞ்சம் கம்மியா போகுது. அது வந்து இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கோயில் ஒரு 10 லட்சம் ரூபாயில முடிச்சிருக்கோம்னா கருங்கல்ல செஞ்சா ஒரு 50-60 லட்சம் ரூபாய் கிட்ட ஆகும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 70-50% எக்ஸ்ட்ரா போகுது. இது ஒரு 10 லட்சம் ரூபாயில இப்ப இந்த கோயில் முடிச்சோம்னா மேல ஒரு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் கருங்கல் செலவாகும், டைமும் எடுக்கும். இது இப்ப 8 மாசத்துல முடிச்சோம்னா அது 2-3 ஆண்டுகள் குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷமாவது ஆகும். வாழ்நாள் அதிகம், அது 1000 வருஷம், இதுக்கு ஒரு 100 வருஷம் அப்படின்னு. உங்களுக்கு சிமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா லைஃப் இல்லைன்னாலும் கருங்கலுக்கு லைஃப் உண்டு. நம்ம இருந்தாலும் கீழே அரளை கட்டு போட்டு பேஸு உங்களுக்கு 3 அடி செவுரு போடுறோம், 2 அடி 1 அடிக்கா செவுரு தான் போடுறோம். இருந்தாலும் தரமா தான் செய்யறோம். வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒரு அளவு ஒன்னா தான் இருக்கும். முறையா சிற்ப சாஸ்திர முறைப்படி தான் நம்ம செய்யறோம். ரெண்டுக்கும் ஒன்னா தாங்க கிடைக்கும். கருங்கலுக்கு சிமெண்ட்டுக்கும் ஒன்றும் வித்தியாசங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒன்னா தான் கிடைக்கும். நம்மளும் சிற்ப சாஸ்திர முறைப்படி தான் செய்யறோம். வேலையை முழுமையா கத்துக்கொண்டு ஒரே வைப்ரேஷன் தாங்க இருக்கும். அது இதை வந்து நம்ம கத்துக்கிற தொழிலை நல்ல முறையில கத்துக்கிட்டோம்னா எல்லா தொழிலும் நல்லா இருக்கும். அதுல சிற்பத்துறையில வந்து உங்களுக்கு ஆலய பணி செய்யறதுக்கு நமக்கு ஒரு கொடுப்பனை. இதை கத்துக்கிட்டு நல்ல முறையில நம்மளும் நல்லா இருக்கலாம், கடவுளும் நமக்கு நல்ல வழி காட்டுவாரு. ஒரு மன திருப்தியோட வாழலாம். நன்றி சொன்னா என்னுடைய கடவுளுக்கு முதல் நன்றி. கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணணும்னு எனக்கு ஒரு கொடுப்பனை கொடுத்த அந்த எம்பெருமானுக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய குருநாதர்கள் எல்லாருக்கும் நன்றி தாங்க. என் அமிர்தலிங்கம் ஸ்தபதி, உத்தராபதி ஸ்தபதி எல்லாரும். இப்போ வந்து பார்க்க போலமா அமிர்தலிங்கம், சுந்தர், இன்னும் பாபு, ஒரு சிதம்பரம் குழந்தைவேலு, ஒரு 10 பேர் போன் அடிச்சோம்னா நம்ம எல்லாரும். சிற்பிகளுக்கு ஏதோ ஓய்வூதியம் வயசானவங்களுக்கு இப்போ நல்லா இருக்க வரைக்கும் செய்யறோம். நம்மளை விட இப்ப வயசானவங்க ஒரு 50-60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு ஏதோ பார்த்து கவர்மெண்ட் செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆலயம் நம்ம வழிபாடு. கோயில் வந்து மக்களுக்கு முதல்ல வீடு இருக்கோ இல்லையோ கோயில் இருக்கணும் அப்படின்னு தான் ராஜா காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்போ இருக்கிற வீடுகள் கூட இல்லை. ஆனா இப்போ ராஜா கட்டி வச்ச கோயில் 1000 ஆண்டுகள் ஆயும் நம்ம அப்படியே அழியாமல் இருக்கோம். நம்ம இந்துக்கள் வந்து அப்போல இருந்து இப்போ வரைக்கும் கோயில் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இல்லைங்க. நம்ம வீடு கட்டும் பொழுது வீடு எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்மளுடைய கோயில் தான் நல்லா இருக்கணும். கோயில் இருந்தாதான் நம்ம ஊரு நல்லா இருக்கும், ஒற்றுமையா இருப்பாங்க. எல்லா மக்கள் தொகையும் எல்லாரும் கூடுறது கோயில்ல தான். சொந்த பந்தங்கள் உறவினர்கள் அனைவரும் கூடி ஒரு திருவிழா நடத்தணும் அப்படிங்கும் பொழுது ஒரு மன சந்தோஷம், மன திருப்தி கிடைக்கணுங்கன்னா ஒரு கோயில் இருந்தாதான் அதை எல்லாமே நிறுத்தி அடையும். அதனாலதான் கோயில் ஒத்துமையா இருக்கிறதுக்கு காரணமே இந்த கோயில் இருக்கிறதாலதான். கோயிலுக்கு பூஜை பண்ணணும், வருடம் திருவிழா நடத்தணும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடுவாங்க. கோயிலுங்கிறது நம்மளுக்கு முக்கியமான ஒரு மனிதனுக்கு முக்கியமான இந்துக்களுக்கு மிக முக்கியம் வந்து கோயில் தான். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.